வணக்கம் தமிழ் நண்பர்களே, நமஸ்தே தமிழ் தோஸ்தும். வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். எனக்கு வந்து 14 சேனலில் 185வது லெட்டர் ஆகிறோம். 1000 அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்களில் வந்து எபிசோட் 6 கான்வர்சேஷன்ஸ், சரிங்களா? 1000 கான்வர்சேஷன்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடோட கண்டினியூவேஷன், சரிங்களா? கான்வர்சேஷன்ஸ் இன் ஹோட்டல் இன் ஹிந்தி, அதாவது உணவகத்தில் நடக்கும் உரையாடல்கள் ஹிந்தியில், சரிங்களா? ஸோ இன்னைக்கு எபிசோட் என்டர் ஆகுதுன்னா இன்னொரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து பராட்டா வந்து எப்படி ஆர்டர் பண்ண சொல்லிட்டு வந்து பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தோசை பத்தி வந்து கேட்க போறோம் ஹிந்தியில், சரிங்களா? சகோதரரே, என்னென்ன தோசை வகைகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து கேட்குறீங்க சர்வர் கிட்ட. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, பையா கோன் கோன்சா தோசா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. பையா அப்படின்னா வந்து சகோதரரே, கோன் கோன்சா அப்படின்னா வந்து என்னென்ன, தோசா ஹே அப்படின்னா வந்து தோசைகள் உள்ளன, தோசை வகைகள் உள்ளன அப்படின்ட்டு நீங்க கேட்குறீங்க. இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நெய் தோசை, மசாலா தோசை, ஊத்தப்பம் உள்ளன அப்படின்ட்டு வந்து சொல்றாரு, சரிங்களா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, கீ ரோஸ்ட், மசாலா தோசா, ஊத்தப்பம் ஹேஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு, சரிங்களா? கீ அப்படின்னா வந்து நெய், ரோஸ்ட் அப்படின்னா வந்து நெய் தோசை, சரிங்களா? மசாலா தோசை, ஊத்தப்பம் ஹேஜி அப்படின்னா வந்து உள்ளன அப்படின்ட்டு வந்து அர்த்தம், சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேட்குறீங்கன்னா, சரி நெய் தோசை எவ்வளவு விலை அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க, சரிங்களா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, டீகே கீ ரோஸ்ட் கிட்னா பைசா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. டீகே அப்படின்னா வந்து சரி, கீ ரோஸ்ட் தோசா, நெய் தோசை கித்னா பைசா ஹே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. கித்னா அப்படின்னா வந்து எவ்வளவு, பைசா அப்படின்னா வந்து ரூபாய், பைசா அப்படின்னா வந்து பைசா அப்படின்னு வந்து சொல்லலாம், சரிங்களா? கித்னா பைசா ஹே அப்படின்னா வந்து எவ்வளவு விலை அப்படின்றத நீங்க கேட்குறீங்க. இதுக்கு வந்து நம்ம சர்வர் என்ன சொல்றாருன்னா, 90 ரூபாய் ஐயா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. 90 ரூபாய் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. 90 இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, 90. 90 அப்படின்னா வந்து 90, ருபியா அப்படின்னா வந்து ரூபாய், பாய் சாப் அப்படின்னா வந்து ஐயா, சரிங்களா? 90 ரூபியா பாய் சாப் அப்படின்ட்டு சொல்றாரு. 90 ரூபாய் ஐயா. இதுக்கு வந்து திருப்பி நீங்க என்ன கேட்குறீங்க அப்படின்னா, தோசையுடன் என்னென்ன சட்னி கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, தோசா கி சாத் கியா கியா சட்னி மிலேகா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. தோசா கி சாத் அப்படின்னா வந்து தோசையுடன், சரிங்களா? சாத் அப்படின்னா உடன், கியா கியா சட்னி மிலேகா அப்படின்னா வந்து என்னென்ன சட்னிகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து கேக்குறீங்க. சர்வர் அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேங்காய் சட்னி, புதினா சட்னி கிடைக்கும் சாம்பாருடன் சேர்த்து அப்படின்ட்டு வந்து சொல்றாரு, சரிங்களா? இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, நாரியல் சட்னி, நாரியல் அப்படின்னா வந்து தேங்காய், புதினா சட்னி மிலேகா அப்படின்னா வந்து புதினா சட்னி கிடைக்கும், ஆர் சாம்பார் பி அப்படின்னா வந்து சாம்பாருடன் சேர்த்து அப்படின்ட்டு வந்து சொல்லலாம், சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, வடை கிடைக்குமா, வடை கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, வடா மிலேகா கியா, வடா மிலேகா கியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. வடா அப்படின்னா வந்து வடை, மிலேகா அப்படின்னா வந்து கிடைக்கும், மிலேகா பக்கத்தில் வந்து கியா அப்படின்னு சேர்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்ட்டு வந்து மாறும், சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம சர்வர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா கிடைக்கும் ஐயா அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, பில்குல் மிலேகா ஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. பில்குல் மிலேகா ஜி, பில்குல் அப்படின்னா வந்து கண்டிப்பாக, நிச்சயமாக, மிலேகா அப்படின்னா வந்து கிடைக்கும், ஜி அப்படின்னா வந்து ஐயா, சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு நெய் தோசை வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏக் கீ ரோஸ்ட் கர்லேனா, ஏக் கீ ரோஸ்ட் கர்லேனா அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. ஏக் அப்படின்னா ஒரு, கீ ரோஸ்ட் அப்படின்னா வந்து நெய் தோசை, கர்லேனா அப்படின்னா வந்து எடுத்து வரவும். இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சரி ஐயா, வேறு என்ன வேண்டும், வேற என்ன ஏதாவது வேண்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. வேற ஏதாவது வேண்டுமா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. இது வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீகே ஜி ஆர் கியா சாயே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆர் கியா சாயே அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆர் அப்படின்னா வந்து மற்றும், கியா அப்படின்னா வந்து என்ன, சாயே அப்படின்னா வந்து வேண்டும். இதுக்கு வந்துட்டு நீங்க திருப்பி என்ன சொல்றீங்க அப்படின்னா, 2 தயிர் வடை வேண்டும், 2 தயிர் வடை வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, தோ தஹி வடா சாயே அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. தோ அப்படின்னா வந்து 2, தஹி அப்படின்னா வந்து தயிர், வடா அப்படின்னா வடை, சாயே அப்படின்னா வந்து வேண்டும். இதுக்கு வந்து நம்ம சர்வரன் என்ன சொல்றாருன்னா, தயிர் வடை இல்லை ஐயா, சாம்பார் வடை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, தஹி வடா நஹி ஹே ஜி அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. தஹி வடா
நஹி ஹே ஜி அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. தஹி அப்படின்னா வந்து தயிர், வடா அப்படின்னா வடை, நஹி ஹே அப்படின்னா வந்து இல்லை. சாம்பார் வடா மில் சக்தா ஹே அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. சாம்பார் வடா அப்படின்னா வந்து சாம்பார் வடை, மில் சக்தா ஹே அப்படின்னா வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் திருப்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சரி ஒரு பிளேட் சாம்பார் வடை வேண்டும் அப்படின்ட்டு வந்து கேட்குறீங்க. இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, டீகே ஏக் பிளேட் சாம்பார் வடா கர்லோ அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. டீகே அப்படின்னா வந்து சரி, ஏக் அப்படின்னா வந்து ஒரு, பிளேட் அப்படின்னா வந்து தட்டு, சாம்பார் வடா கர்லேனா அப்படின்னா வந்து சாம்பார் வடை கொண்டு வரவும். இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் திருப்பி என்ன கேட்குறாருன்னா, வேறு ஏதாவது வேண்டுமா ஐயா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. ஆர் குச் சாயே ஜி அப்படின்ட்டு வந்து கொஸ்டின் கேட்குறாரு. சரிங்களா? ஆர் அப்படின்னா வந்து மற்றும், வேறு, குச் அப்படின்னா வந்து ஏதாவது, சாயே ஜி அப்படின்னா வந்து வேண்டுமா ஐயா அப்படின்ட்டு வந்து கேட்குறாரு. சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் திருப்பி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை தம்பி வேணும்னா சொல்கிறேன், வேண்டும் என்றால் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. இதுக்கு வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, நஹி சோட்டா பாய் குச் சாயே தோ பதா தூங்கா அப்படின்ட்டு வந்து சொல்கிறீங்க. நஹி இல்லை, சோட்டா பாய் அப்படின்னா வந்து சின்ன, சோட்டா அப்படின்னா வந்து சின்ன, பாய் அப்படின்னா வந்து சகோதரரே, சின்ன சகோதரரே, இதை வந்து தம்பி அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். குச் சாயே தோ, குச் அப்படின்னா ஏதாவது, சாயே அப்படின்னா வேண்டும், தோ அப்படின்னு சேர்த்ததால வேண்டும் என்றால் அப்படின்ட்டு வந்து ஆகும். சரிங்களா? குச் சாயே தோ அப்படின்னா வந்து ஏதாவது வேண்டும் என்றால், பதாதூங்கா அப்படின்னா வந்து சொல்கிறேன். சரிங்களா? பதானா அப்படின்னா சொல்லுதல், பதாதூங்கா அப்படின்னா வந்து சொல்வேன். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம சர்வர் அண்ணன் திருப்பி என்ன சொல்றாருன்னா, சரி ஐயா வடை உடனே கொண்டு வருகிறேன். இதை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பார்த்தீங்க அப்படின்னா, டிகேஜி வடா அபி லேக்கே ஆத்தா ஹூ அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. டிகேஜி அப்படின்னா வந்து சரி ஐயா, வடா அபி அப்படின்னா வந்து இப்பொழுது, உடனே, லேக்கே அப்படின்னா எடுத்து, ஆத்தாகும் அப்படின்னா வந்து வருகிறேன், எடுத்துக்கொண்டு வருகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம எபிசோட் 6 வந்து முடியுது. 1000 அதிகமாக பேசப்படும் ஹிந்தி உரையாடல்கள் தமிழில். உங்களுக்கு எல்லாரும் நம்ம சேனல் வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தன்யவாத் தோஸ்தோ.